விரும்பிய எண்ணம் நிறைவேறாமல் போனால் ஒருவன் இதயத்தில் குரோதம் உருவாகும். எவரை விரோதியாக எண்ணுகிறானோ அவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்வான். ஆனால் ஒருவரது எண்ணம் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு இன்னொருவர் காரணமாக இருப்பார்களா? ஆசை நிறைவேறாமல் போக நிறைய காரணங்கள் உள்ளன. நியதி மற்றும் விதிப்பயனால் சில முக்கிய ஆசைகள் வாழ்வில் நிறைவேறுவதில்லை. அந்த சமயங்களில் நிறைவேறாமல் போன நமது ஆசைக்கு காரணம் இன்னொருவர் என்று கூறக்கூடாது. தீர ஆராயாமல் ஒருவர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது நியாயமன்று. அது பழிவாங்குதல். நியாயத்தின் ஆதாரம் இரக்கம், கருணை. பழிவாங்குதலின் அடையாளம் குரோதம், அகங்காரம். அதாவது இதயத்தில் கருணையை வைக்காமல் இன்னொருவரின் தண்டனையை பற்றி யோசிப்பது, இன்னொருவரை தண்டிப்பது அநியாயம் என்பதை உணர வேண்டும். குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது. தர்மத்தை காக்கவும் குல வழக்கமானது பேருதவியாயிருக்கிறது. அப்படி என்றால் குல வழக்கமே தர்மமாகுமா? சற்று சிந்தியுங்கள். உண்மை யாதெனில் கல்லில் எவ்வாறு சிற்பம் அடங்கியுள்ளதோ அதுபோல குல வழக்கத்தில் தர்மம் அடங்கியுள்ளது. இந்த கல்லிற்குள் சிற்பம் உள்ளது. ஆனால் இந்த கல் சிற்பம் அல்ல. சிற்பத்தை உருவாக்க உளி கொண்டு அதை செதுக்க வேண்டும். தேவையற்ற பாகங்களை அதிலிருந்து நீக்க வேண்டும். இந்நிகழ்வைப் போலவே வாழ்வில் ஒவ்வொருவரும் தர்மத்தை தேடி அறிய வேண்டும். அதைப் போலவே இந்திர பூஜையின் வழக்கத்தை விடுத்து கோவர்தன பூஜையின் தர்மத்தை அறியாவிடில் யாதவர்கள் முக்திக்கான மார்க்கத்தை அறிய மாட்டார்கள். அதாவது வழக்கத்தை முழுமையாக தியாகம் செய்பவன் தர்மத்திலிருந்தே விடுபடுகிறான். அதேபோல் வழக்கத்தை முழுமையாக கடைபிடிப்பவனும் தர்மத்தின் பிராப்தத்தை பெறுவதில்லை. இங்கிருக்கும் அன்னப்பறவை விசேஷ சக்தி படைத்தது. பாலில் கலந்துள்ள நீரை விடுத்து பாலை மட்டுமே அருந்தும் சக்தி கொண்டது. உண்மையான தர்மத்தின் பிராப்தம் பெறுவதற்கு விவேகம் எனும் ஞானத்தை பெறுவது அவசியமாகிறது. அப்படி ஒரு ஞானத்தை பெறாமல் எது தர்மம் என்று ஏற்கப்பட்டதோ அது தர்மம் அல்லாமலும் இருக்கலாம். அதற்கும் வாய்ப்புள்ளதல்லவா? விவேகத்தோடு செயலாற்றுங்கள். கோடான கோடி ஆண்டுகளாக மனித வர்க்கமானது வருங்கால சுக துக்கங்களை ஆராய்ந்து வருகிறது. எதிர்கால துக்கத்தை விரட்டி அடிப்பதற்காக நாம் இன்றே யோசிக்க துவங்குகிறோம். ஆனால் எதிர்கால சங்கடத்தை இன்றே நிர்மூலமாக்குவதால் நமக்கு விளைவது நன்மையாகுமா இல்லை தீமையாகுமா? இது பற்றி ஆலோசிப்பதில்லையே. சத்தியம் யாதெனில் சங்கடமும் அதற்கான நிவாரணமும் ஒன்று சேர்ந்தே ஜனிக்கிறது. இது மனிதருக்கும் பொருந்தும், சிருஷ்டிக்கும் பொருந்தும். வேண்டுமெனில் கடந்த காலத்தை எண்ணிப் பாருங்கள். இதிகாசத்தை புரட்டுங்கள். எப்போதெல்லாம் சங்கடம் ஜனிக்கிறதோ அப்போதெல்லாம் அதன் நிவாரணமும் உடன் ஜனித்துவிட்டது என்பதை தாம் அறிவீர்கள். அது இறைவன் விதித்த விதி. மற்றொரு உண்மை யாதெனில் சங்கடமே சக்திக்கு காரணம். சங்கடத்தில் வாழும் ஒருவன் அதிலிருந்து விடுபட்டு வந்தால் வாழ்வில் ஒருபடி அவன் முன்னேறிச் செல்கிறான். அதன் மூலம் கிடைக்கின்ற அற்புத சக்தியானது அவனுக்கு மட்டும் நன்மை பயப்பதல்ல, அதனால் அகிலமே நன்மை பெறுகிறது. அது உண்மைதானே? ஆழ்ந்து சிந்தியுங்கள். சங்கடம் என்பது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிகழ்வு. அதை கொண்டு ஒருவன் மாற வேண்டும்.
அது உயர்ந்த எண்ணங்களை சிந்திக்கும் வாய்ப்பை தருகிறது. ஆத்ம சக்தியை பெருக்கி ஞான வழியை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. அதை செய்பவனை எந்த சங்கடமும் நெருங்குவதில்லை. ஆனால் சாதிக்க தவறுபவன் பரந்த அகிலத்திற்கே சங்கடமாக மாறுகிறான். சிந்தித்து செயலாற்றுங்கள். எதிர்கால நலனிற்காக அனைவரும் இன்று முடிவெடுக்கின்றார்கள். வரும் வருங்காலமானது சுகமாக அமைய வேண்டும் என்று அனைவரும் இன்றே அதற்கு முடிவெடுக்க முயல்கிறார்கள். தமது வாழ்வின் நலனை எண்ணுகிறீர்கள். அவ்வாறு எடுக்கும் முடிவில் அடுத்தவருடைய நலனும் அடங்கியிருக்கும் அல்லவா? தனது வாழ்வினில் வசந்தத்தை உருவாக்க ஒருவர் முடிவெடுப்பதற்கு அனைத்து அதிகாரமும் உள்ளது. அது தவறில்லை. ஆனால் நிகழவிருப்பதை யார் அறிவார்? ஒருவரால் கற்பனை கொள்ள மட்டுமே இயலும். வருங்காலத்தை கற்பனையான எண்ணம் கொண்டே அனைவரும் வடிவமைக்க முயற்சி செய்கின்றோம். அவ்வாறு இருக்க நிர்ணயம் செய்ய வேறொரு மார்க்கமானது உலகில் உள்ளதா? ஆழமாக சிந்தியுங்கள். அனைத்து சுகங்களுக்கும் ஆதாரம் தர்மமே. அது மனிதரின் இதயத்தில் வியாபித்திருக்க வேண்டும். ஒன்றை நிர்ணயிப்பதற்கு முன்பாக அனைவரும் தம்முடைய ஹிருதயத்தை ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நிர்ணயமானது சுயநல எண்ணம் கொண்டதா, தர்ம எண்ணம் கொண்டதா என்ற கேள்வி அவசியமாகிறது. வருங்கால முடிவானது தர்ம எண்ணம் கொண்டு எடுக்கப்படுமேயானால் ஆனந்தம் கரைபுரண்டோடும் அல்லவா? சிந்தித்து செயலாற்றுங்கள். ஒருவன் நற்செயல் புரிவதன் மூலம் துக்கத்தை பிராப்தமாக பெற்று மற்றொருவன் துஷ்ட காரியத்தால் சுகத்தை அடைந்தால் மனதில் நற்காரியம் புரிவதாலும் தர்ம வழியில் நடப்பதாலும் பலனில்லையே என்னும் சந்தேகமானது வியாபித்துவிடும் அல்லவா? ஆனால் துஷ்ட ஆத்மா எதை பிராப்தமாக பெறும் என்பதையும் அறிய வேண்டும். துன்பத்தை விளைவிக்கும் ஹிருதயம் என்றென்றும் சஞ்சலத்தில் உழலக்கூடியது. எப்போதும் இதயத்தில் போராட்டங்கள் முளைத்துக் கொண்டிருக்கும். அவநம்பிக்கை அம்மனதை வாழ்வுள்ள வரையில் விரட்டும். அதுவா சுகம்? எப்போதும் தர்ம வழியில் நடப்பவர்கள், நற்பணியை செய்பவர்கள், சன்மார்க்கத்தில் திளைப்பவர்கள் மனம் அமைதியை தேடும். இடையில் விளையும் தீமையால் அவரின் சுகத்தை வெல்ல இயலாது. இவ்வுலகத்தில் மரியாதை, உள்ளத்தில் சந்தோஷம் என்றும் நிலைக்கும். அதாவது நல் வழியில் சென்றால் சுகத்தை அடையலாம் என்பது தவறாகும். நல் வழியில் செல்வதே சுகமான காரியம். தவறான வழி ஒருவருக்கு வேதனையை அள்ளித் தருவதோடு மட்டுமல்ல, அதர்மம் அக்கணமே துக்கத்தை உற்பத்தி செய்யும். தர்மத்தால் சுகம் விளைவதில்லை. தர்மமே அற்புத சுகமாகும். வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களை வெல்ல ஒருவன் தன்னை தயார்படுத்தாவிடில், தன்னுடைய பலத்தின் மீதே ஒருவனுக்கு நம்பிக்கை ஏற்படாவிடில், அவன் நற்குணங்களை விடுத்து துர்க்குணங்களை தனதாக்குவான். அதாவது மனிதனுடைய ஹிருதயத்தில் ஆன்ம நம்பிக்கையானது களைந்தெறியப்படும் போது வாழ்வில் சங்கடம் பிறக்கிறது. ஏனெனில் ஆன்ம நம்பிக்கை நல் வழியை காண்பிப்பதாகும். ஆன்ம நம்பிக்கை என்பது யாது? ஒருவன் வாழ்வில் தோன்றும் போராட்டமானது தன்னை பலமிழக்கச் செய்யும் என்றெண்ணினால் அவன் ஆன்ம நம்பிக்கை இழந்தவனாகிறான். அவன் அப்போராட்ட களத்திலிருந்து விடுபடுவதற்கு பதிலாக அதில் மூழ்குவதற்கு உபாயம் தேடுவான்.
ஆனால் அப்போராட்டம் தனக்கு பலத்தை தரும் என்று ஒருவன் எண்ணுவானேயானால் தேகத்திற்கு கடின தேக பயிற்சி வலுவூட்டுவதைப் போல வாழ்வின் ஒவ்வொரு போராட்டமும் அவனை உற்சாகமடையச் செய்யும். அவ்வகையில் ஆன்ம நம்பிக்கை என்பது வேறொன்றுமல்ல, நம் மனதின் நிலையே ஆகும். எதிர்கால வாழ்விற்காக பல வழிகள் இருக்கலாம், ஆனால் நல்வழியை காண்பிப்பதே ஆன்ம நம்பிக்கையாகும். சிந்தித்து செயலாற்றுங்கள். அதிகார எண்ணம் அனைவரின் இதயத்தையும் ஆட்கொள்ள முயலும். ஒவ்வொருவரும் ஒரு கோட்டையை கட்டுவதற்கு கனவு காண்பதும் உண்மையே. அக்கோட்டையானது அஸ்தினாபுரத்து ராஜ்யத்திற்கும் இணையாகலாம், இல்லையெனில் சிறு மணக்கோட்டையாகவும் இருக்கலாம். ஆனால் சக்தியை பெறுவதற்கான முயற்சியை அவசியம் மேற்கொள்வான். அந்த அதிகார சக்தியின் உண்மையான ரூபம் என்ன? அது பற்றி தாம் சிந்தித்ததுண்டா? ஒரு தனி மனிதன் மற்றவரின் வாழ்வினில் அதிகமாக தலையிடுவதன் வாயிலாகவும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிப்பதன் வாயிலாகவும் அதிகமான அதிகார சக்தியை பெறுகிறான். மற்றவர் நலனை கெடுத்து தன்னலத்தை உருவாக்குவதே அதிகார பலமாகும். ஆனால் உண்மையான அதிகாரம் என்பது அன்பு, தயை, கருணை மற்றும் தர்மத்தால் உருப்பெறுவதாகும். அதர்ம வழியில் கொடூரமாக அதிகாரத்தை பெற வேண்டும் என்று முயற்சிக்கின்றவர்கள் மற்றவர்களுடைய மனதில் அவர்கள் விரோதத்தையும் வெறுப்பையும் விதைக்கின்றார்கள். விளைவதென்ன? அதன் விளைவானது இவ்வாறு இருக்கும். ஆம், அவ்வாறு பெறப்படும் அதிகாரமும் சக்தியும் சிறிது காலத்திற்கு அவசியம் நீடிக்கும். ஆனால் சரித்திரத்தில் அது நிலை பெறுவதில்லை. ஆகையால் தான் பிருகு மற்றும் வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் இன்றும் பூஜிக்கப்படுகின்றனர். ராவணன் மற்றும் இரண்யகசிபு வெறுக்கப்படுகின்றனர். இது பற்றி தாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். சிந்தித்து செயலாற்றுங்கள்.